ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்ல இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 314 பார்க்க போறோம். எடுத்தது த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி லூஃபிஸ் ஃபாதர் ரிவீல்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. லூஃபி மண்டை புடச்சு போய் அப்படியே புகையெல்லாம் வரும். கர்ப்னி பண்ண சொதப்பலான விஷயத்துக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பாரு. பின்னால மெரன் ஆபீசர்ஸ்லாம் கார்ப்புக்கு ஒரு கிராண்ட் சன் இருக்கு, அதை பத்தி எல்லாம் யாருக்கும் தெரியாதே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஃபேமிலியை பத்தி யாரும் கேட்டுக்கிட்டது இல்லையேன்பாங்க. நாமி கார்ப்புங்கிற பேரை கேட்டதும் கோல்ராஜர் கூட சண்டை போட்ட நேவி ஹீரோவான்பா. இதை பாக்குற எல்லாரும் ஷாக் ஆவாங்க. சாஞ்சி லூஃபி கிட்ட நிஜமாலுமே இது உன் தாத்தா தானான்னு கேட்பான். லூஃபி ஆமா, ஆனா அவர் கூட சண்டை போட மட்டும் ட்ரை பண்ணிடாத, அவர் செகண்ட்ஸ்ல உன்னை கொன்றுவாரு. நானே சின்ன பையனா இருக்கப்ப இவரால் பல தடவை கொல்லப்பட்டிருக்கேன்பா. தேவையில்லாம எனக்கு கெட்ட பேர் வர வைக்காதரா. ஜஸ்ட் பாட்டமே இல்லாத குழிக்குள்ள உன்னை தூக்கி போட்டிருக்கேன் ஒரு தடவை. அப்புறம் சம்டைம்ஸ் காட்டுக்குள்ள உன்னை அப்படியே வீசி எறிஞ்சிருக்கேன். அப்புறம் சில நேரங்கள்ல பலூன்ல கட்டி மேல பறக்க விட்டுருக்கேன். உன்னை கொல்ற அளவுக்கு ஒன்னும் நான் மோசமா எதுவும் செய்யலையே. ஜஸ்ட் ஒன்னு ஆம்பளையாக்குறக்கான வேலைகளை செஞ்சேன் பாரு. சாஞ்சி இப்பதான் ஏன் முடிவில்லாத வைட்டாலிட்டி இவனுக்குள்ள இருக்குங்கிறது புரியுதுன்பா. கர்ப்னா என் ஃப்ரெண்டை நம்பி உன்னை விட்டுட்டு போனா. நீ எசோட பயிற்சி பண்ண. நான் உன்னை கொஞ்சம் பாத்துக்காம விட்டாதான் தப்பா போச்சு. நல்ல ஒரு ட்ரைன்டு மெரைன் ஆபீசர் ஆக்கலான்னு பார்த்தா நீ இப்ப என் முன்னால கிரிமினலா வந்து நிக்கிறேன் பாரு. லூஃபி கடுப்பாகி எந்திரிச்சு, நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு பைரட் ஆகிறதுல தான் விருப்பம்னு. கர்ப் இதுக்கெல்லாம் காரணம் ஷாங்க்ஸ் தான் பாரு. லூஃபி அவன் தான் என் உயிரை காப்பாத்தினது, தேவையில்லாம பேசாதீங்கன்பான். அவன் தாத்தங்கிட்ட இப்படியே பேசுறதுன்ட்டு கார் படிக்க வரப்ப லூஃபி என்ன மன்னிச்சிருங்க, ஐயோ விட்டுருங்கன்னு கத்துவான். இந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம ஆளுகளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஆல்ரெடி லூஃபியோட ஸ்பிரிட் போயிருச்சு இல்லையா. அண்ட் பின்னால இருக்க மெரைன்ஸ் அத்தனை பேர் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிப்பாங்க. பார்த்தா தாத்தனும் பேரனும் தூங்குவானுங்க. என்னடா தூங்கிட்டாங்கன்ட்டு பாப்பாங்க. இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ண, இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லாம் நான் பார்த்தது இல்லைன்பான். கர்ப் முடிச்சுக்க லூஃபி தூங்குறத பார்த்துட்டு, ஏண்டா நான் உன்னை திட்டிட்டு இருக்கேன் தூங்குறையாடான்ட்டு லூஃபியை போட்டு பொழந்து எடுப்பாரு. ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் இதுல தலையிடாம இருக்காதான் நல்லதுன்பாங்க. உசாப் இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு லூஃபியோட தாத்தா நேவியோட வைஸ் அட்மைரலா. லூஃபி இப்பதான் அவனோட ஃபேமிலியை பத்தி பேசாததுக்கான காரணம் புரியுதுன்பான். கர்ப் இந்த ரெட் ஹேர் என்னென்ன தேவையில்லாத வேலையெல்லாம் கலந்துக்கிறான்னு தெரியுமான்பாரு. லூஃபி கொஞ்ச நாளா அவனை பத்தி கேள்விப்படவே இல்ல. அவன் என்ன பண்றான் ஓகேவான்னு கேட்பான். கர்ப் ஓகேவாவா? அடைய அவனோட பைரட் குரூப் ரொம்ப பெருசாயிருச்சு. அவன் ஒயிட் பேர்டுக்கு ஈக்குவலான லீக்ல இருக்கான். ஆக்சுவலா மொத்தம் 4 பேரு, 4 எம்பரர்ஸ்னு பேரு. கிராண்ட் லைனோட 2வது பாதியா அவனுங்க தான் ராஜாக்கள் போல ஆள்றாங்க. நேவி HQ அப்புறம் 7 வார்லார்ட் சேர்ந்து அவங்க மேல படையெடுக்கலான்னு பாக்குறோம். ஆனா அதனால நாட்டுல நிலவர அமைதி தான் கெடும். அந்த அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லானவங்கன்னு பாரு. லூஃபி என்னமோன்னு நீங்க சொன்னலாம் புரியல, பட் அவன் ஓகேன்னு தெரியுதுன்ட்டு ஸ்டார்ஹெட் எடுத்து பார்த்துட்டு இது பழைய மெமரிஸை ஞாபகப்படுத்துதுன்பான். ஷாங்சன் லூஃபி கடையிலான அந்த ப்ராமிஸை நினைச்சு பார்ப்பான். பிரசன்ட்ல ராபின் இவனுக்கும் ரெட் ஹேருக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு கேப்பா. நாம இந்த ஸ்டார்ஹெட்டை இன்ட்ரெஸ்ட் பண்ணி விட்டதால சொல்லுவா. பட் அந்த ஆளு ஃபேமஸ்லாம் தெரியாதுன்பா. ஜோரோ கிட்ட 2 பசங்க நக்கல் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவனுக்கான வழியை கேட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பான். வந்த உடனே மெரைன்ஸோட சண்டை போட ஆரம்பிச்சிருப்பான். கர்ப் அங்க என்ன சலசலப்புன்னு பாரு. போகாடது பைரட் ஹண்டர் ஜோரோ அவன் தலைக்கு இருக்க பவுண்டிக்கு வந்தவன் நினைச்சிட்டான் போலன்னு பாரு. கர்ப்பவன் நல்லா எனர்ஜெட்டிக்கா இருப்பான் போலயே. சரி பசங்களா, அவங்களுக்கு டஃப் டைமா இருக்கும், 2 பேரும் போய் கை கொடுங்கன்னு பாரு. பார்த்தா அந்த பக்கம் ஜோரோ கூட ஒருத்தன் கத்தியை வச்சு சண்டை போடுவான். லூஃபி சண்டை போட தேவையில்லைன்ட்டு குறுக்க போறப்ப 2 பேத்துல ஒருத்தன் லூஃபியை மிதிச்சிருப்பான். லூஃபி அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவன் ஷேவ் யூஸ் பண்ணுவான். லூஃபி அதே டெக்னிக் அவன் தாக்க வரப்ப அப்படியே அவனை பிடிச்சி கிரவுண்டோட பின் பண்ணிருப்பான். ஜோரோ அந்த பக்கம் இருக்கவன கத்தியால கார்னர் பண்ணிருப்பான். மத்த மெரைன்ஸ் எல்லாரும் சர்ஜென்ட் ஷாக் ஆவாங்க. கர்ப் பார்க்க போனா 2 பேரும் அவங்களுக்கு மேட்ச்ல போலேன்பான். லூஃபி கிட்ட டிஃபீட் ஆனவன் நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்கீன்ட்டு எந்திரிச்சிட்டு லூஃபி ஜோரோ எப்படி இருக்கீங்க, என்ன அடையாளம் தெரியலையான்னு கேட்பான். லூஃபியும் முழிப்பான். அவன் நான் கோபி என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்பான். லூஃபி இப்பதான் கோபியை யோசிச்சு பார்ப்பான். பாஸ்ட்ல யோசிச்சவன் எனக்கு கோபின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் தான், ஆனா அவன் ஷார்ட்டா இருந்தான், ஒன்ன மாதிரில இல்லைன்பான். கோபி இருந்துட்டு அந்த கோபி நான் தான்பான். லூஃபி அண்ட் ஜோரோ 2 பேருமே ஷாக் ஆவாங்க. ஜோரோ எப்படிடா கிராண்ட் லைன்குள்ள வந்தேன்பான். கோபினா இன்னும் நேவி ஆபீசரா பல படிகளை தாண்டணும். இருந்தாலும் உன் பேரை கேட்டு நீங்க ஏதாச்சும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்க்காம இருக்க முடியல. நீ இல்லாம நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாதுன்னு சல்யூட் பண்ணுவான். ஹெல்மெட் போனா அவ்வளவு தூரம்லாம் போக மாட்டான்பான். 2 பேருமே நேவி ஹெட் குவார்டர்ஸோட சர்ஜன்ஸா இருப்பாங்க. கோபினா நிறைய ரீசன்ஸ்க்காக வைஸ் அட்மைரல் காப் கிட்ட ட்ரைனிங் எடுத்தன்பான். லூஃபி அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமேன்பான். லூஃபி ஆனா நீ நல்லா வளர்ந்துட்டு போ, எனக்கு தெரிஞ்ச கோபிலாம் குட்டையா பிளாபியா இருந்தாயான்பான். கோபி நீங்க பல கஷ்டத்தை தாண்டி வந்திருப்பீங்க, இந்த டைம்ல வந்து இப்படி தொல்லை கொடுத்ததுக்கு மன்னிச்சுக்கங்கன்பான். லூஃபி டே பார்த்தே ரொம்ப நாள் இருக்கும்ல, சந்திச்சதுலே சந்தோஷம் தான்பான். ஹெல்மெட் டே என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்பான். ஜோரோ யார் நீன்னு கேட்பான். ஹெல்மெட் நான் தான் தெரியலையான்ட்டு அடே ஜோரோ உன்னை குரூசிஃபிக்ஸ்ல அரைஞ்சு உன்னை கொல்லலாம் பார்த்தனே. டேய் தெரியலன்னு மட்டும் சொல்லாதீங்கடான்பான். டக்குன்னு நான் தான் கேப்டன் மார்கனோட பையன், அவரோட ஸ்டூபிட் சன்றான்பான். அதுக்கப்புறமா தான் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு 2
பேரும் ஓ அவனான்பாங்க. ஹெல்மெட் போக்கெல்லாம் மனசே இருக்காது. லுஃபி நீ அந்த ஸ்டூபிட் தானங்கும் போது ஹெல்மெட் போலாம் கதறுவான். கோபி டே எரிச்சலா வருதுறான்னு. கோபி பாஸ்ட கடந்து வா மூவ் ஆன் ஆகுன்பான். ஜோரோவும் லுஃபியும் ஆமா ஆமான்பாங்க. கோபி லுஃபி கிட்ட பண்ணி நானும் எனிமீஸ் போல இருந்தாலும் இப்பவும் போது லுஃபி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான்ட்டு சிரிப்பான். கோபியும் சிரிப்பான். இதுக்கப்புறம் கார்ப் வந்துட்டு அவர் உடச்ச செவத்தை ரிப்பேர் பண்ணி விட்டுருங்கடான்னு பாரு. எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ண போறீங்கன்னா அப்புறம் எதுக்கு உடைக்காட்டின்பாங்க. கார்ப் ஒரு கூல் என்ட்ரன்ஸ் கொடுக்க வேண்டாமான்னு பாரு. அதுக்கு மெரைன் ஆபீசர் ஒருத்தன் எங்க நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கறன்ட்டு பேட் இம்ப்ரெஷன் அதாங்க முடியுது. இந்த விஷயத்த நாங்க ஃபிக்ஸ் பண்றோம். ஆனா நீங்களும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்பாங்க. கார்பும் வேற வழியே இல்லாம வந்துட்டு ஆணி அடிச்சுட்டு இருப்பாரு. சாஞ்சி வந்துட்டு உன் தாத்தா பெரிய கையா இருப்பாரு போல என்பான். லுஃபி எனக்கு பெருசா அவரோட வேலையை பத்தி எல்லாம் தெரியாதுறான்பான். கார்ப் வந்துட்டு டே லுஃபி ஆமா ரீசெண்ட் டைம்ல நீ உன் அப்பாவை சந்திச்சியாம என்பாரு. லுஃபி அப்பாவா எனக்கு அப்பா இருக்காரான்னு கேட்பான். கார்ப் என்ன அவன் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? லாக்டவுன்ல இருந்து நீ கிளம்பும் போது பார்த்தானேன்பாரு. எல்லாரும் இதை கேட்டு ஷாக் ஆவாங்க. பாஸ்ட்ல வச்சு லாக்டவுனோட வரலாறு பேசிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? கோல்ட்ராஜரோட பிறப்பிடம் அப்புறம் இறப்பிடம் ரெண்டுமே தான் இந்த பைரட்டராவோட ஆரம்பமும் முடிவுன்பான். அந்த இடத்துல வச்சு லூஃபி எக்ஸிக்யூட் பண்றதா இருந்திருக்கும். பகி கடைசியா இந்த மக்கள் கிட்ட ஏதாவது சொல்றானா சொல்லிக்க. இருந்தாலும் சாக போறவன் சொல்றக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா சிரிக்கும் போது டக்குன்னு இந்த இடமே மழை பெய்யற மாதிரி ஆயிருக்கும். லூஃபி நான் தாண்டா கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக போறவனு கத்திருப்பான். இதுக்கப்புறம் இந்த இடத்துல பயங்கர சலசலப்பு இருந்திருக்கும் இல்லையா? ஜோரோன் சாஞ்சி பகி ஆளுகளை அடிச்சு போட்டு காப்பாத்துறதுக்கு வருவாங்க. பகி ஜோரோ வலைய காப்பாத்த முடியாது. உங்க கேப்டன் கதை காலிடான்ட்டு நக்கல் பண்ணிருப்பான். ஜோரோ எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம் கிட்ட போயினாவது வெட்டி விட்டானாவது ஆகுமேன்னு யோசிப்பான். இந்த பாயிண்ட்ல எல்லாருமே ரொம்ப திகைப்போட அடுத்து என்ன நடக்குமோன்னு பயந்துட்டு இருக்கும்போது லூஃபி சிம்பிளா எல்லாத்தோட பேரையும் சொல்லி கூப்பிட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் சாக போறேன்னு சிரிச்சுட்டே சொல்லி இருந்திருப்பான். டக்குன்னு பார்த்தா இடி தாக்கி இருக்கும் இல்லையா? பட் லூஃபிக்கு அந்த இடத்துல எதுவும் ஆகாம ஸ்ட்ராஹெட் எடுத்து தலையில போட்டு நான் உயிரோட தான் இருக்கனான்ட்டு சிரிச்சிருந்திருப்பான். இதை விட்னஸ் பண்ண எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிருந்திருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த லூஃபி எனக்கு எங்க அப்பாவை பார்த்த மாதிரியே இல்லையன்பான். சாஞ்சி நாமியுமே லூஃபியோட அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிற கியூரியாசிட்டியில இருப்பாங்க. கர்ப்பம் அப்ப மங்கி டி டிராகன் அவன் ஒரு ரெவல்யூஷனரின்பாரு. பாஸ்ட்ல லூஃபியை ஸ்மோக்கர் பிடிச்சப்ப கூட டிராகன் தானே வந்து தடுத்திருப்பாரு. அந்த பாஸ்ட கட்டுவாங்க. எல்லாரும் அந்த மங்கி டி டிராகன்ங்கிற பேரை கேட்டதும் மெரன்ஸ்ல இருக்கவங்களுக்குலாம் அல்லே இருக்காது. மங்கி டி டிராகனுக்கு பையன் இருக்கான்ட்டு ஷாக் ஆயிருப்பாங்க. ஹெல்மெப்போ அவர் கார்ப்போட பையனான்பா. அண்ட் யாருக்குமே ஃபுல் நேம் தெரிஞ்சிருக்கால வெறும் டிராகன் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அதனாலே ரொம்ப ஷாக் ஆயிருந்திருப்பாங்க. லூஃபி எதுக்குடா இவ்வளோ ஆட்டோன்பா. சாஞ்சி அடே நீ இந்த டிராகன்கிற பேரை கேள்விப்பட்டதே இல்லையாடான்பா. நாமிட்டே உன் அப்பா ரொம்ப டேஞ்சரஸான ஆளு ரொம்ப டேஞ்சரஸானவர்றான்பா. இந்த இடத்துல கோக்ரோ பிராங்கி அண்ட் உசாப்பே ஸ்டன் ஆகி நிப்பாங்க. லூஃபி ராபின் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்பான். ராபின் இந்த விஷயத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? இப்ப பொதுவா நேவி அண்ட் வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கும் பைரட்ஸ்க்கும் ஆகாதுதான். பட் டைரக்டா போய் ஃபைட்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த ரெவல்யூஷனரிங்க அவங்க அப்படி இல்ல. அவங்க டைரக்டாவே வேர்ல்ட் கவர்மெண்ட் அண்ட் நேவியை எதிர்க்கவங்க. அவங்கள ரெவல்யூஷனரி ஆர்மின்பாங்க. அதை லீட் பண்றவர் டிராகன். அவங்களோட ஐடியாலஜிஸ் இப்ப இந்த உலகம் முழுக்க பல கண்ட்ரீஸ்ல பரவி இருக்கு. இதனால பல புரட்சிகள் வெடிச்சிருக்கு. பல சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்திருக்கு. நேச்சுரலா இந்த விஷயத்துல கவர்மெண்ட் கோவப்படுறதுல ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. அண்ட் இதுக்கான மாஸ்டர் மைண்டா இருக்கிறது டிராகன் தானே. அவர் தான் இத்தனை வருஷ காலமா எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. அவர் இந்த உலகத்தோட மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலா யாருக்கும் அவரை பத்தின ஒரு விஷயம் கூட தெரியாது. அவரோட பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்லி மிஸ்டீரியஸ். ஆனா இருந்தாலும் போது லூஃபி என்னன்னு கேட்பான். லூஃபி கார்ப பாக்குறப்ப கார்பு தான் நான் சொல்லியிருக்க கூடாதுன்ட்டு சிரிப்பாரு. எல்லாரும் முடிக்கும் போது கார்ப் சிரிச்சுக்கிட்டே இங்க பாருங்க சொன்னதை மறந்துடணும் பாரு. எல்லாம் வாழ்க்கையே வெறுத்திருப்பானுங்க. இந்த இடத்துல மங்கி டி ஃபேமிலியை காமிச்சு இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. அண்ட் கிராண்ட் ஃபாதர் சன் அப்புறம் கிராண்ட் சன் 3 பேர் இருக்காங்க இல்லையா? ஒரே ஃபேமிலியில 3 பவர்ஃபுல் மென் இருக்காங்க. இந்த 3 பேர்த்துல ஆடியன்ஸா உங்களுக்கு யாரை பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அதுக்கான ரீசனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருங்க. அண்ட் ரீசனே இல்லாம ஒரு பர்சனை பிடிச்சிருக்குனாலும் அதையும் சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலா ரொம்ப கியூரியஸா இருக்க விஷயம் வந்து டிராகன் அண்ட் அவரோட பேக்ரவுண்ட் பத்தி மட்டும்தான். அண்ட் கடைசியா இட்ஸ் நேம் இஸ் த நியூ வேர்ல்ட் த ஃபேட் ஆஃப் த கிராண்ட் லைன்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.